ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம இட்டாலியன் குசின்லேருந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 1.5 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வாட்டர் வச்சுருக்கேன். நான் இது வந்து சூடு பண்ணுறதுக்கு. இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். இது வந்து சீசனிங்காக தான். பாஸ்தாவில் வந்து இந்த டைமில் கொஞ்சம் அப்படியே இறங்கும். இந்த சால்ட் அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஒரு 80% குக் ஆனால் போதும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகாமல் வச்சுட்டு பாஸ்தா அப்படியே பாயில் ஆகட்டும். இந்த சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாஸ்தா பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த மீன் டைம் நம்ம வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துப்போம். இன்னைக்கு நான் எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், கார்ன் அண்ட் கிரீன் கேப்சிகம் எடுத்துருக்கேன். நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான். 3 கலர் பெல் பெப்பர்ஸும் போட்டு நீங்கள் பண்ணலாம். கூடவே பீன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிப்போம். ஆனியன் பார்த்தீங்கன்னா சார்ஜூசல் கலர் வந்துருச்சு. நம்ம கேரட் வச்சுட்டு நான் எடுத்துருக்க வெஜிடபிள் இதுக்கு தான் குக்கிங் டைம் ஜாஸ்தி. அதனால் நம்ம இப்போ கேரட் ஃபஸ்ட் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து ஒரு 1/2 கப் கேரட் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான் குவான்டிட்டி. உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. பட் இது வந்து இந்த ரீசன் குவான்டிட்டி நான் வந்து ஒரு 1/2 கேரட் வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கேன். பெல் பேப்பர் வந்து ஒரு 1/2 பெல் பேப்பர் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிப்போம். அண்ட் ஒரு 1/2 கப் பாயில்டு கார்ன் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சீசனிங் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பவுடர் சால்ட் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். oregano 1/2 டீஸ்பூன் அண்ட் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இப்போ குக் ஆகிடுச்சு. இதை ஃபர்தராக நம்ம ஒயிட் சாஸ்லையும் குக் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னொரு 10% குக் ஆகிடும். அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாஸ்தா வெந்துச்சுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா 80% குக் ஆகிடுச்சு. நம்ம ஃபுல்லாக குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்டாக சாகியாக ஆகிடும். நிறைய பேர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிப்போம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றிடலாம். ஸோ தட் இதோட ஃபர்தர் குக்கிங் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இது ஆறட்டும். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பல்லாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி இருக்கு என்னோட பூண்டு. அதனால நான் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். க்ரஷ் பண்ணி சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம்.
ஆல்ரெடி நம்ம பெப்பர் சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஆரிகனோ ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதோட சேர்த்து லைஸாக ஃப்ரை பண்ணிப்போம். மைதா பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆறின பால். ஸோ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சாஸ் அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். இதுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேளை சாஸில் லம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு வெடிக்கட்டியோ இல்லை ஸ்ட்ரெயினரோ வச்சுட்டு அதில் அழுத்தி விட்டுடுங்க. அப்போ அந்த லம்ஸ் எல்லாமே வந்துடும். சாஸ் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இட்டாலியன் சீசனிங் பவுடர் இது வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாஸ் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் திக்காக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பாஸ்தா ஆட் பண்ணிப்போம். பத்தலை நான் இன்னும் கொஞ்சமாக 50 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சீசனிங் செக் பண்ணிக்கலாம். சால்ட் பத்தலை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நான் மொசரெல்லா சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம 1/2 கப் ஆட் பண்ணிப்போம். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.